14ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 17ஆம் நாள், இந்த 4 நாளும் கணவன் மனைவி சேர்க்கை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த பெண்ணுடைய உடல் சற்று கதகதப்பாக இருக்கும். அவருடைய பிறப்புறுப்புல பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய திரவம் ஒன்று கசியும். அப்போ என்ன பொருள்? இதை புரிந்து கொண்டு உறவு கொண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு தாய்மைப்பேறு அடைவார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தரமான விந்து உற்பத்தியாகி மிக ஆக்டிவான உயிரணுக்கள் உற்பத்தியாகி கண்டிப்பாக உங்களால் ஒரு பெண்ணை தாய்மைப்படுத்த முடியும். உணவே மருந்து நேயர்களுக்கு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தையின்மைன்றது ஒரு பெரிய சமுதாய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. குழந்தையின்மைக்கு வேடிக்கையா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒரு மருந்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மருந்து இல்லைன்னா அப்ப ஏன் அவ்வளவு பேர் அந்த பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும். குழந்தையின்மைக்கு என்று ஒரு மருந்து கிடையாது. குழந்தையின்மை பிரச்சனையை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா, மருந்து இல்லாமல் முதல்ல மனைவிக்கு முறையான மாதவிலக்கு நடக்கலன்னு சொன்னா அந்த குடும்பத்துல குழந்தை பெற எதிர்பார்க்க முடியாது. அப்போ முறையான மாதவிலக்கை வர செய்யணும், அவ்வளவுதான். அதை செஞ்சுட்டா போதும் பெண்ணுக்கு, பெண் தரப்பில். சரி, அப்போ ஆணுக்கு என்னங்க பண்ணணும்? அவருக்கும் அதுக்கு சிகிச்சை இல்லை, அதுக்கு ஒன்னும் ட்ரீட்மெண்டே தேவையில்லைன்னு சொல்றீங்க. அப்ப ஆணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது தான் குழந்தை நிக்கல அப்படின்ற கேள்வி அடுத்து நமக்கு வரும். ஆண்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை போதிய அளவிற்கு ஆக்டிவா இல்லைன்னு சொன்னா அவங்களால தாய்மைப்படுத்த முடியாது, ஒரு பெண்ணை தாய்மைப்படுத்த முடியாது. அப்போ ஆணுக்கு என்ன பண்ணணும்? உயிரணுக்கள் நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய வேலையை செய்யணும். இதெல்லாம் இயற்கையா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இயற்கையான வழிமுறைகள் இருக்கு. அது தெரியாம நாம இருக்கிறதுனால நாம இந்த குழந்தைன்மைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே நீங்க மாத்தி போயிட்டே இருக்கோம். உடலை குளிர்ச்சியாக ஒரே சீரான வெப்பநிலையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கான வழிமுறைகளை நமக்கு வாழ்வியலாகவே வச்சுட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் மீறி இப்ப நம்ம நிறைய பேக்கட் ஃபுட் சாப்பிடுறோம், நிறைய அடைக்கப்பட்ட உணவுகள். இந்த உணவுகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த பிறப்புறுப்பு பகுதியில ஒரு நம்மையும் அறியாம ஒரு தடையை ஏற்படுத்தி மாதவிலக்கு சுழற்சியை தடை செய்கிறது. இப்படிங்கிற இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பேக்கட் ஃபுட்டை அந்த பெண்கள் தவிர்க்க வேண்டும் முற்றாக. நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாக்லேட்டு, நிறைய அடைக்கப்பட்ட உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய இளம் பெண்களை நம்மளால பார்க்க முடியுது. எனவே இந்த மாதவிலக்கு தடைக்கு மிக முக்கியமான காரணமாக விளங்குவது பேக்கட் ஃபுட், அடைக்கப்பட்ட உணவுகள். அது எது வேணா இருக்கலாம், பிரெட்டா இருக்கலாம், அது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டா இருக்கலாம். அடைக்கப்பட்ட எல்லா உணவுகளிலும் கலக்கக்கூடிய நீண்ட நேரங்கள நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில அந்த பிஸ்கட் வேணா ஒரே டேஸ்ட் இருக்குது, இங்க திருவண்ணாமலை வாங்கினாலும் ஒரே டேஸ்ட் இருக்குது, நம்முடைய சென்னையில வாங்கினாலும் ஒரே டேஸ்ட் இருக்குது. ஒரே குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் எந்த இடத்துல அந்த பொருளை வாங்கினாலும் ஒண்ணு மாதிரியே இருக்குது. அப்ப இது எப்படி சாத்தியமாகுது? அதற்காக சில கலவைகளை அவர்கள் சேர்க்கிறாங்க. அப்ப அந்த ரசாயனங்கள் எல்லாம் நம் உடலில் படிப்படியாக ஒரு நஞ்சாக மாறி மாதவிலக்கை தடை செய்கிறது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மாதவிலக்கு தடை ஆகுதுங்க, பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்ல, மாதவிலக்கு தடை நீக்கிட்டா போதும். ஒரு 28 நாள் சுழற்சியில் அந்த மாதவிலக்கு முறையாக வந்தால் அவர்களுக்கெல்லாம் குழந்தை நிக்குன்னு சொல்றீங்க, ரைட்டு. அப்படின்னா 28 நாளைக்கு ஒரு முறை இந்த முறையான மாதவிலக்கு வர்றதுக்கு இயற்கையான முறையில் என்ன தீர்வு நம்ம கிட்ட இருக்குது? மிக எளிமையான தீர்வு. அது ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 2 மாங்காயம் அடிப்பதற்கான தீர்வை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மலைவேம்புன்னு சொல்லிட்டு ஒரு வேம்பு இருக்கு. மலைவேம்பு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே அது கிடைக்கும். இந்த மலைவேம்பை நீங்கள் முறையாக தொடர்ச்சியா காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, ஒரு கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடலாம், தண்ணியில கலக்க, கொஞ்சம் கசப்பு அதிகமா தான் இருக்கும். அதை நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னா முறையான மாதவிலக்கு நடக்கும். அது மாத்திரமல்ல, சினைப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை, பிசிஓடின்னு சொல்லுவாங்க, இந்த பிசிஓடி கட்டிகளை முற்றாக நீக்கி, அது இருந்தா முறையான மாதவிலக்கு நடக்காது. பொதுவா உடல்ல சக்தி இல்லைனாலும் மாதவிலக்கு நடக்காது. கர்ப்பப்பையில் பல்வேறு காரணங்களால், அது எந்த காரணங்களால் அந்த மாதவிலக்கு முறையாக சீராக நடக்கவில்லை என்றாலும் அது அனைத்து காரணத்தை நீக்கி ஒரு முறையான இயல்பான வகையில் அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கை வர செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான்
இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் மலைவேம்பு. இந்த மலைவேம்பை சாப்பிடுவதன் மூலமாக நாம் 2 பலன்களை பெறுகிறோம். பிசிஓடியால் அந்த மாதவிலக்கு வரவில்லை என்றாலும் அந்த பிசிஓடியை குணப்படுத்தி முறையான மாதவிலக்கை வர செய்து விடுகிறது. வேறு ஏதேனும் காரணத்துல கருப்பை பலவீனமா இருக்கலாம், கருப்பை வளராம இருக்கலாம். கருப்பை பலவீனமாக இருந்தாலும் சரி அதை பலப்படுத்தும், வளராமல் இருந்தால் வளர செய்யும். அதையெல்லாம் இயற்கையான முறையில் செய்து நமக்கு இந்த மாதவிலக்கு பிரச்சனையை பெண்ணுக்கு சீர் செய்து ஒரு முறையான மாதவிலக்கு அவர்களுக்கு வரும்போது அவரும் தாய்மை அடையக்கூடிய அந்த தகுதியை பெறக்கூடிய நிலைக்கு தயாராகிறார். அடுத்து ஆணுக்கு என்னங்க பிரச்சனை? ஆணுக்கும் பிரச்சனை தேவையில்ல, மருந்து தேவையில்லைன்னு சொல்றீங்க. அப்ப ஆணுக்கு என்ன பண்ணா அவங்களுக்கு குழந்தையை ஒரு பெண்ணை தாய்மைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் தகுதியை உள்ளவராக எப்ப மாறுறாரு? தொடக்கத்திலே சொன்ன மாதிரி உயிரணுக்கள் எண்ணிக்கை போதுமான அளவிற்கு குறைந்தது ஒரு 50% மேல் இருக்கக்கூடிய ஆனால் ஒரு பெண்ணை தாய்மைப்படுத்த முடியும். 60% மேல் இருந்தால் மிக மிக சிறப்பு. கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் மிக எளிதாக குழந்தை நின்றுவிடும். அப்போ அந்த 60% மேல உயிரணுக்களை எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய இயற்கையான மருந்துகள் ஏதேனும் நம்மிடம் இருக்கிறதா? இருக்கிறது. பூனைக்காளி விதை உயிரணுக்களின் எண்ணிக்கையை கூட்டும். இந்த ஒரு பூனைக்காளி விதையே உங்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு போதும். இருந்தாலும் உங்களுக்கு அது சார்ந்த ஆண்மை பலம் சார்ந்த எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய அத்தி விதை, ஆலம் விதை, அரசம் விதை, பூனைக்காளி விதை, இதோடு அமுக்குரா சூரணத்தையும் நீங்கள் சேர்த்துக் கொண்டால், அமுக்குராவுடைய அந்த கிழங்குடைய சூரணத்தையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தரமான விந்து உற்பத்தியாகி மிக ஆக்டிவான உயிரணுக்கள் உற்பத்தியாகி கண்டிப்பாக உங்களால் ஒரு பெண்ணை தாய்மைப்படுத்த முடியும். எனவே நாம் நிறைய குடும்பங்கள்ல கடுமையான மன உளைச்சலோட இந்த கோயில் படியெல்லாம் சொல்லுவாங்களே, ஏறாத கோயிலெல்லாம் ஏறிக்கிட்டு படியெல்லாம் ஏறி தவம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய மன உளைச்சலோடு இருக்கிறோம். அதை தீர்ப்பதற்கான நமக்கான தீர்வையும் இந்த இயற்கை அன்னையே தன் மடியில் வைத்திருக்கிறாள். அந்த இயற்கை அன்னையை முழுமையாக நம்பி முழுமையாக நாடுவோம். நம் உடலை சீரான வெப்பநிலையில் வைத்திருப்போம். அதன் மூலமாக அந்த விதைப்பகுதி சூடாகாம பார்த்துட்டோம்னு சொன்னா நமக்கு உயிரணுக்கள் இயல்பாக நல்ல தரமா நல்ல ஆக்டிவா தாய்மையை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு நாம் மாறுவோம். ஆண்களும் சரி, வெப்ப பிரதேசத்தில் வாழக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு தலை குளிச்சாங்கன்னு சொன்னா அவங்க உடல் வெப்பம் சீரடைந்து உயிரணுக்கள் சீராக இருக்கும். எனவே பெண்களுக்கும் சரி, மாதவிலக்கு தடைக்கு இந்த வெப்ப பிரதேசத்தில் வாழக்கூடிய நாம் சரியான முறையில் உடலை குளிர்ச்சி செய்யாமல் இருப்பதுதான் அது ஒரு காரணமாக இருக்கிறது மாதவிலக்கு தடைக்கு. ஆண்களின் உயிரணுக்கள் அது தனது பலத்தை இழப்பதற்கும் அந்த உடல் சூடுதான காரணமாக இருக்கிறது. இதை சீர் செய்து விட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நமக்கு தாய்மை பேர் அடைவது என்பது ஒரு தடையாக இருக்காது. இப்ப இதை எவ்வளவு காலம் சாப்பிடணும், இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாம் இருக்கும். மாதவிலக்கு முறையாக சீராக மாதந்தோறும் ஒரு 28 நாள், ஒரு சில பெண்களுக்கு 29 நாளைக்கு ஒரு மாதந்தோறும் 29 நாள் வந்தாலும் அது தடை கிடையாது. முறையா நடக்கணும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த சுழற்சி நடக்கணும்ன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. சிலருக்கு 30 நாளைக்கு ஒரு முறை கூட வரும், பிரச்சனை கிடையாது. 30 நாளைக்கு ஒரு முறை அடுத்தடுத்த மாசம் அவனுக்கு ஒரு சைக்கிள்ல வரணும். அப்போ வரும்போது இதுல நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, இன்று மாதவிலக்கான முதல் நாள் வச்சுக்குவோம். இன்னைக்கு மாதவிலக்கான முதல் நாள். இன்று முதல் ஒரு நாளை எண்ணிட்டே போறோம்னா 14ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 17ஆம் நாள், இந்த 4 நாளும் நாம் கணவன் மனைவி சேர்க்கை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முதல் நாள் மாதவிலக்கு நாளில் இருந்து 14 நாள் வரை இருவரும் சேராமல் இருந்தால் அதன் பிறகு 14, 15, 16, 17 அந்த 4 நாள்ல சேரும் போது ஒரு தரமான விந்து உற்பத்தியாகி ஒரு தாய்மை பேற்றை அடைய வைக்கக்கூடிய ஒரு வேலை இயற்கையாக நடக்கும். இது ஒரு அம்சம். இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. எல்லா மருத்துவம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க காலத்தை முன்ன பின்ன சொல்லிடுறாங்க. இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி காலம். சரி, அதை எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது இயற்கையில் எனக்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் வச்சிருக்குதா அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இது 14ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 17ஆம் நாள் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்னு எண்ணிக்கை வச்சு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு இயற்கையாகவே அந்த 4 நாளும் அந்த பெண்ணுடைய உடல்
சற்று கதகதப்பாக இருக்கும். அவருடைய பிறப்புறுப்புல பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய திரவம் ஒன்று கசியும். அப்போ என்ன பொருள்? இயற்கை உங்களுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணுது. என்ன பண்ணுது? என்ன ஒரு அடையாளம் காமிக்கிறது? அந்த கருமுட்டை உற்பத்தியாகி தயாராக காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு வெளியே உணர்த்தது. ஆக இதை புரிந்து கொண்டு அந்த நாள் உங்களுக்கு 13ஆம் நாளாக இருக்கலாம், ஒருவருக்கு 15ஆம் நாளாக இருக்கலாம். எனவே உங்களுக்கு இயற்கையாகவே நம் உடல் காட்டக்கூடிய அந்த வெதுவெதுப்பான அந்த உடல் சூடு மற்றும் பிறப்புறுப்பில் வெண்மையான ஒரு மெல்லிய நீர் கசிவது, இதுதான் உங்களுக்கு அந்த உடலுறவுக்கு சரியான தருணம். இதை புரிந்து கொண்டு உறவு கொண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு தாய்மை பெற அடைவார்கள். உயிரணுக்கள் எண்ணிக்கையை உயர்த்திய அந்த மருந்து பூனைக்காளி விதை, அமுக்குரா சூரணம், அத்தி விதை, ஆலம் விதை, அரச விதை, இதெல்லாம் கொண்ட கலவையை நான் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம சிலருக்கு இருக்கலாம். எப்படி சாப்பிடணும்னா, காலை மாலை 2 வேளையும் ஒரு அரை ஸ்பூன் அந்த பொடியை எல்லாமே பொடியா வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க அப்படியே அந்த விதையா வாங்கி நீங்களா அதை பக்குவப்படுத்தி தூள்படுத்தி வச்சுக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் தேன்ல ஒரு அரை ஸ்பூன் பொடி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் தேன், தேவையான அளவுக்கு தேன் எடுத்து தாராளமா குழைச்சு அதை 2 வேளையும் சுவைச்சு சாப்பிட்டு வந்துருங்க. பெண்களுக்கு முறையான மாதவிலக்கு நடக்கிறதுக்கு மலைவேம்பை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற சந்தேகம் கேள்வி நம்ம சிலருக்கு இருக்கலாம். அப்போ காலை மாலை 2 வேளையும் அந்த பெண்கள் தொடர்ச்சியா 2 வேளையும் தொடர்ந்து 1 மாசம் 2 மாசம் சாப்பிட்டாங்கன்னா முதல் மாசத்திலே அவங்களுக்கு முறையான மாதவிலக்கு தொடங்கிவிடும். அப்படி ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப பலவீனம் இருந்தால் அடுத்த மாசத்துல கண்டிப்பா வரும். தொடர்ச்சியா சாப்பிட்டாங்கன்னா அதிகபட்சம் 4 மாதம், இதற்கான கால எல்லை என்பது 4 மாதத்தில் உங்களுக்கு ஒரு தாய்மை அடையக்கூடிய வாய்ப்பை அந்த இயற்கை அன்னை தருவாள். அதே போலதான் ஆண்களுக்கும் அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த கலவையை தொடர்ந்து 4 மாதம் சாப்பிட்டால் அதற்குள்ளேவே அவர்களுக்கு ஒரு பெண்ணை தாய்மை அடையக்கூடிய தகுதி வந்துவிடும். இதுல எளிமையா உங்களுக்கு எல்லா விவரங்களும் சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலும் ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள் இருந்தால் இங்கே கீழே காணக்கூடிய எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டால் எங்களால் ஆன அனைத்து உதவியும் உங்களுக்கு செய்ய நாங்கள் தயாராக காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.